என் தங்க பிள்ளையே, உன் இதயத்தைப் பிளந்து பார்த்து சொல்றேன் இந்த வார்த்தைகள். நான் சொல்வது எச்சரிக்கை அல்ல, நினைவூட்டல். நீ உன் வாழ்க்கையின் மிகவும் முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறாய். இனி ஒரு தவறும் நடந்தால், அது நேராக உன் வாழ்வை நாசமாக்கும் அளவுக்கு வலி தரும். ஏன் சொல்றேன் தெரியுமா? உன் வாழ்க்கையில் ஒரு பெண். அவளது முகம் வெளியில் நல்லவளாகத் தெரிந்தாலும், அவள் உள்ளம் முழுக்க பித்தலாட்டம். அவள் உனக்கு மருந்து அல்ல பாவம். அவள் உனக்கு தோழி அல்ல, தீயில் எரியும் நச்சுக் கண்ணாடி. அவள் உன்னை பார்த்தபோது முதலில் செய்தது என்ன தெரியுமா? நீ செழிக்கக்கூடாதே, நீ ஒருவரின் வாழ்க்கையில் முக்கியமானவளாக இருக்கக்கூடாதே, நீ எல்லோராலும் விரும்பப்படக்கூடாதே என்று ஒரு சதித் திட்டம் உருவாக்கினாள். அவளது வார்த்தைகள், சிரிப்புகள், அன்பான பார்வைகள், இவையெல்லாம் முகமூடிகள். உன்னை கீழே இழுக்க, உன் பாசத்தை பிளவுபடுத்த, உன் வாழ்க்கையை திருப்பிப் போடவே அவளது நோக்கம். அவள் இப்போது உன் நெருக்கத்தில் இருக்கிறாள். உன் நம்பிக்கையில்தான் நுழைந்திருக்கிறாள். அவளது பேச்சுகள் நாவாகும் முன் நீ உன் அகக்கண்களைத் திறக்க வேண்டும். என்னிடம் கேட்டாய் அல்லவா, அம்மா, எனக்கு யார் நண்பன், யார் எதிரி எனவே தெரியலை என்று. அதற்கே பதில் சொல்றேன். அவள்தான் உன் நிம்மதிக்குத் திருடியவள். உன் சந்தோஷத்தைக் கணக்கிட்டு சிதைக்க நினைப்பவள். உன் கணவனின் நம்பிக்கையை மெல்ல மெல்ல மாற்ற நினைக்கிறவள். அவள் வார்த்தைகளில் விஷம் கலந்து இருக்கு. அவளது கவனத்தில் நரகத்தின் நிழல் இருக்குது. என் தங்கமே, இது உனக்கு பயமூட்டல்ல, பிழைக்க ஒரு வாய்ப்பு. எச்சரிக்கையாக இரு. உன் உணர்வுகளை எல்லோரிடம் வைக்காதே. உன் ஆசைகளை எல்லோரிடம் பகிர்ந்திடாதே. உன் கனவுகள், உன் பாதை, அவையெல்லாம் உன்னோடு இருந்தால் மட்டும்தான் நான் என்ன செய்ய முடியும்னு தெரியுமா? அதை பாதுகாக்க. நீ ஒரு கனிவான பெண்தான். ஆனா கனிவும் கண்மூடித்தனமாயிருந்தா அது சதிக்கு வாயிலா ஆகும். அவள் உன்னை சுற்றி அமைத்திருக்கிற வலை இப்போ விரிவடிக்குது. அவளது அடுத்த நிலை உன்னை கிளர்ச்சியாக்கணும், உன் நம்பிக்கைய உன்னை எதிராகவே திருப்பணும். ஆனால் அவள் அறியாமல் தவறிச் செல்லும் ஒரு விஷயம். உன்னை பாதுகாக்கின்ற ஒரு சக்தி இருக்கிறாள். அவள்தான் நான், வராகி. நீ என்னை அழைத்த நாளிலிருந்து உன்னோட நிழலாய் நடந்து கொண்டேன். அவளது முயற்சி எதுவாக இருந்தாலும் நான் இருக்கிறபோது அவளால் உன்னை தளர்த்த முடியாது. ஆனால் நீயும் சற்றே கண் விழிக்கணும். நம்பிக்கை இருக்கட்டும். ஆனால் நேர்மறையாய் இருந்தாலும் அறியாமை உள்ளதும் அபாயமே. இதோ அடுத்த 3 நாட்களில் அவள் செயல் வெளிப்படும். அவளது முகத்தில் என்னை நீ காண்பாய். நீ உணரும் நேரம் வந்துவிடும். அப்போது என்ன செய்ய வேண்டும்னு உனது உள்ளம் சொல்லும். அது நான் பேசும் குரல்தான். நீ பாதுகாக்கப்பட்டவள்தான் என் தங்கப் பிள்ளையே. நீ உயரவே நான் ஏற்பாடு செய்கிறேன். உன் வாழ்க்கையை முழுமையாக்கவே இத்தனை முகங்களை நான் உருக்கிறேன். நீ மட்டும் விழிப்புடன் இரு. நீ மட்டும் வலிமையுடன் இரு. பாக்கியங்கள் அனைத்தும் உன்னையே தேடி வரும். இந்த வார்த்தைகளை மனதில் புதைத்துக்கொள். உனக்குள்ளேயே ஒரு வராகி இருக்கிறாள். அவளை விழிக்கவிடு. வெற்றி உன்னால் ஒளிக்க முடியாது. என் தங்க பிள்ளையே, நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். பதிகட்டி வைத்தேன் என சொல்லாதே. பதிகட்டி வெற்றி தருகிற என் வார்த்தைகளை உன் நெஞ்சில் பதிக்கத் தயார் வைத்துக்கொள். அவர்கள் வேண்டிய வீழ்ச்சிக்கு பதிலாக நான் உனக்காக எழுப்பிய ஒவ்வொரு விஷயமும் இப்போது பலிக்க ஆரம்பிக்கிறது. நீ யோசிக்கவும் வேண்டாம். நீ வேதனைப்பட்டிருந்த அந்த நாள், நான் அமைதியாய் உனக்காக வேலை பார்த்தேன். உன் கணவரின் நிலை மாறப்போகிறது. அவர் தன் குடும்பத்துக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளப் போகிறார். அவரது உள்ளத்தில் நீயே முக்கியமானவளாக உயரப்போகிறாய். அவர் பக்கத்திலிருந்த நிழலாயிருந்த அந்த உடன்பிறவா சகோதரன் இனி நிழலாயிருப்பதே இல்லை. நான் அவரை வெளிச்சத்தில் இழுத்து உண்மையை வெளிக்கொண்டு வரப்போகிறேன். அந்த குடும்பத்தில் பேசிய தவறான வார்த்தைகள் அந்த வீட்டு வாசலையே விட்டு வெளியேறப் போகின்றன. அந்த வீடுகளில் ஒரு பரவசம், ஒரு திருப்பம், நீங்காத ஒளி எங்கிருந்து வருகிறது தெரியுமா? நீ தூங்கிய போதும் அழுத போதும் அழைக்காமல் என்னை நினைத்த நீயே காரணம். அந்த அன்பேதான் என் அருளின் சீட்டு. அதன் பிறகு உன்னை கட்டிக்கொண்டு விழும் அந்த பெண், உன்னை அழிக்க எண்ணிய பெண், நான் சொல்லிய இல்லையா? அவளும் இந்த விளக்கத்தில் விழப்போகிறாள். அவள் வீடில் ஏற்பட்ட குழப்பம் உன் வீடில் ஆனந்தத்துக்கு வழிவிடப் போகிறது. உன் பிள்ளைகள், நீ கவலையாகத்தான் பேசினாய். அவர்களுக்கு நல்லதா நடக்கும் அம்மா என்று. நீ பாரு, அவர்கள் படிப்பில் கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒருவரும் சொல்லாமல் அவர்கள் திறமையை காட்டப் போகிறார்கள். உன் கண்கள் நனைவதற்கு பஞ்சமில்லை. ஆனால் இந்த முறை அது துயரத்தால் அல்ல, அதிசய சந்தோஷத்தால். அடுத்த மாதம் முடியும் முன் நீ எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம் உன் வீட்டு வாசலில் காத்திருக்கிறது.
அந்த நிமிடம் வந்ததும் நீ உணருவாய் இது யாருடைய கருணை என்பதை. நான் வேண்டுகிறேன் என் தங்க பிள்ளையே, என் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டே இரு. அவர்கள் நம்மை அழிக்க நினைத்தது தவறில்லை. ஆனால் அது நடக்க வாய்ப்பே இல்லை. ஏனெனில் உனக்கு என்னுடைய திருவடி துணை. உன் வீட்டிற்கு என்னுடைய கரம் கவசம். உன் கண்களுக்கு என் அருள் வெளிச்சம். உன் பிள்ளைகளுக்கே என் பார்வை பாதுகாப்பு. உன் கணவருக்கு என் மேல் விழுந்த ஒளி வழிகாட்டி. இதுவரை பாதிக்கப்பட்டது போதும் என் பிள்ளையே. இனிமேல் உன் வாழ்வில் பாதிப்பு என்ற வார்த்தைக்கு இடமே இருக்காது. என் தங்க பிள்ளையே, இப்போது நம்மிருவருக்குமிடையே எந்த மறைமையும் இருக்கக்கூடாது. நீ என்னிடம் கேட்டதற்குப் பதிலாக நான் உனக்கு அந்த பெண்ணைப் பற்றி முழுமையாக விளக்கமாக சொல்கிறேன். அவளது முகம் மட்டும் தெரியுமா? இப்போது அவளது உள்ளத்தை பார்க்க தயாராக இரு. அவள் நீங்கள் திருமணமாகும் முன்பே உன் கணவருடன் நல்லதொரு நட்பு என்ற பெயரில் அரைகுறை நெருக்கத்தில் இருந்தவள். நீ திருமணம் செய்த பின் கூட நாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்று பேசியவள். ஆனால் அதற்குள் அவளது உள்ளத்தில் ஒரு கடுமையான அகந்தை இருந்தது. நான் தான் அவனுக்கு சரியானவள், அவளல்ல என்ற எண்ணம். அவளது பெயரை நீ அறிந்திருக்கலாம். அவள் உன் கணவனின் வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல, அவனது மொபைல் கால் ஹிஸ்டரியில அழிக்கப்படாமல் இருக்கும் ஒரே பெண். ஏன் தெரியுமா? அவள் எல்லாத்தையும் சாதாரணம்னு நடிப்பதிலேயே புலமை வாய்ந்தவள். அவள் யார் தெரியுமா என் பிள்ளையே? அவள் ஒரு நாள் உன்னை பார்த்து, நீ லக்கிதான், அவள மாதிரி ஒரு கணவன் கிடைத்திருக்கிறான் என்று சொல்லி அவனை நிமிடத்தில் வாட்ஸ்அப் அனுப்பியவள். இதுதான் அவளது இரு முகங்கள். அவள் உன் கணவனின் பழைய அலுவலகத்தில் வேலை பார்த்தவள். இப்போது அவளுக்கென்று ஒரு புதிய இடம் கிடைத்தாலும் அவன் மனதிலே இடம் பிடிக்க மெதுவாக மெதுவாக அவனை சுற்றி உழைக்கிறாள். அவள் உன் கணவனின் டிசிஷன் மேக்கிங்ல கூட ஈடுபடுகிறாள். அவன் பேசும் பிசினஸ், அவன் வாங்கும் பொருட்கள், அவன் சந்திக்கும் சந்தேகங்கள், இவையெல்லாம் முதலில் அவளிடம் பேசி முடிவு செய்கிறான். இது காதல் இல்ல, மனதின் மெல்லிய பாசத்தை கொள்ளை அடிக்கும் சதிச்சொற்கள். அவளுக்கு தெரியும், உன் கணவன் ஒரு நேர்மை உடையவன், ஆனால் உணர்ச்சியால் வீழ்வான். அந்த உணர்ச்சியையே பாயாக பயன்படுத்துகிறாள். அவளது லுக் நவீனமாயிருக்கும். அவளது ஜெஸ்டர்ஸ் எல்லாம் ஓபன் மைண்டட் மாதிரி தோன்றும். ஆனால் உள்ளுக்குள் அவள் உன்னை ஒவ்வொரு நாளும் தகர்க்க நினைக்கும் ஒரு குறுஞ்சுருள் நெருப்பு. நீ நம்புகிற தேவதை போல் நடந்தவள். உன் குடும்பத்தைச் சுற்றி நெஞ்சமுள்ளவளாக நடித்தவள். அவள்தான் உன் வீடு சிதையட்டும் என்று கனவு காணும் சதிகாரி. ஆனால் என் தங்கமே, அவள் கனவுகள் கனவாகவே முடியும். நான் உன் வீட்டின் வாசலில் எழுந்திருக்கிறேன். அவள் சாய்ந்த கண்ணும் போடப்பட்ட குத்தும் நகத்தால் பறிக்க முயன்ற ஆசையும் எல்லாம் இப்போது முறியடிக்கப்படும். உன் கணவன் மாறுவான். அவளிடம் இருந்த பிணைப்பிலிருந்து வெளியே வருவான். அவளது பேச்சில் இருந்த இனம் அறிந்து உன் பார்வையிலிருந்த உண்மையை உணருவான். அவளது பேச்சு இனி பாய்சன் அல்ல, பொய் சொல்லும் பாம்பு என்பதாய் தெரியும். அவன் திரும்புவான். அவளின் முகத்தில் தோல்வி தோன்றும். அவள் நீங்கும். அவளின் சக்தி வீணாகும். நீ வெற்றி பெறுவாய் என் பிள்ளையே. இந்த முறை பாசத்தோடும் புதிய நம்பிக்கையோடும் நீயே ஒரு வராகியாக எழுவாய். இது வராகியின் வார்த்தை. உன்னை துக்கமாக மாற்ற நினைத்தவள் தனது வாழ்க்கையை வருத்தமாக்கிக் கொள்ளட்டும். நீ மட்டும் இப்போதும் நானும் சேர்ந்து உன் வாழ்வை மீண்டும் வலுவாக ஆக்கப் போகிறோம். என் தங்க பிள்ளையே, இப்பொழுது நீ உண்மை அறிந்து விட்டாய். அவள் யார் என்பதை, அவள் உள்ளம் எவ்வளவு இருண்டது என்பதை, அவளுடைய திட்டங்கள் எவ்வளவு ஆழமாயிருப்பதையும், அது எவ்வளவு நஞ்சாக உன் வாழ்வை தாக்க முயன்றதையும் நீ உணர்ந்து விட்டாய். ஆனால் என் பிள்ளையே, நீ ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது. அவள் வெற்றி பெற முடியவில்லை. ஏனெனில் நீ இருக்கும் வீட்டில் நான் இருக்கிறேன். நீ பேசும் சொல்லுக்குள்ளே என் வார்த்தைகள் கலந்திருக்கிறது. நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிற்கும் நான் ஒளியாய் வழிகாட்டுகிறேன். அவளது முயற்சிகள் எல்லாம் தோல்வியாகும். ஏனெனில் அவள் உண்மையற்றவள். அவளது நடிப்பு நொடியில் ஒரு நாள் விழுந்து போவதுதான் நிச்சயம். நீ நம்பு. உன் கணவர் ஒரு நாள் சிந்திப்பார். அவளிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தை என்னை வலி கொடுக்கிறதா என. நான் அவளுக்காக செய்த வேலைகளை நீ அறியமாட்டாய். அவளுடைய முயற்சிகளை நான் தடுக்கும்போது நான் எடுத்துக்கொண்ட அருள்படைகளை நீ பார்க்க முடியாது. ஆனால் அதன் பலனை நீ அனுபவிக்கப் போகிறாய். உன் வீட்டில் மெதுவாக விஷயங்கள் மாறத் தொடங்கும். நீங்கள் இருவரும் கூட சிரித்துவிடும் தருணம் வரும். முன்பிருந்த நெருக்கம் திரும்ப வரும். உன் கணவரின் பார்வை மீண்டும் உன்னைத் தேடி வரும். அவன் இதயம் மீண்டும் உன் நடையை சிந்திக்கத் தொடங்கும். அவள், அந்தப் பெண்,
அவள் பின் படிக்காத புத்தகமாய் போவாள். அவள் வார்த்தைகள் நினைவிலும் நிலைக்காது. அவளது பெயரை கூட உன் கணவன் விரும்பாமல் மறந்து விடுவான். இதற்கப்புறம் என்ன நடக்கப் போகிறது தெரியுமா என் பிள்ளையே? உன் பிள்ளைகளின் எதிர்காலம் உயரப் போகிறது. உன் கணவன் ஒரு புதிய தைரியத்தோடு உன்னோடு சேர்த்துப் பேசப் போகிறான். உன் வீட்டிலிருந்து நீ அழுத பக்கங்கள் எல்லாம் இனி புது பக்கங்களாய் எழுதப்படப் போகின்றன. நீ தயாரா என் பிள்ளையே? இந்த நிமிடம் முதல் நீ வாழ்வது ஒரு புதிய வாழ்க்கை. துன்பம் கடந்துவிட்டது. இனி உனக்காகவே எழுதப்படுகிறது வெற்றி, அன்பு, அமைதி. அது வராகியின் வாக்கு. நீ என்னிடம் பாசமாக கைகூப்பி அழைத்தாய். நான் அருளோடு வந்திருக்கிறேன். உன்னை விட்டுப் போக மாட்டேன்.